வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போ அண்மை செய்தி. காயத்ரி ரகுராம் அதிமுகவில் இணைந்தார். எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு. இது அதிமுகவினருக்கு மட்டுமல்லாமல் பிஜேபிக்கு பெரும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவார் அப்படின்ட்டு. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பிஜேபியை விமர்சிக்கலைன்னு சொல்லும்போது இப்போது எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க வேணாம், விமர்சிக்கிறதுக்கான ஆட்களை தயார்பட்டார். அதுவும் எந்த பிஜேபியிலிருந்து மோடி அவர்களுக்காகவும் அமித்ஷா அவர்களுக்காகவும் பிஜேபி கொள்கைகளுக்காகவும் குரல் கொடுத்தாரோ அந்த காயத்ரி ரகுராம் வச்சு இப்போ டார்கெட் பண்ணுறாரு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட மோடி அவர்களை பற்றி காயத்ரி ரகுராம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் மோடி எதுக்காதவங்க எதுக்குறாங்க. அப்படிங்கும் போதே நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தது திமுகவுக்கு போவாங்க நினைக்கும் போது இன்றைக்கி அதிமுகவில் சேர்ந்துருக்காங்க. அதிமுகவுடைய வியூகம் என்னவாக இருக்கும்? ஏன்னா அங்கேருந்து சில தகவல் வந்தாலும் அதிமுகவுடைய வியூகம் என்னவாக இருக்கும்? எப்படி ஜெயலலிதா அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களும் கூட்டணி அமைக்கும் போது விஜயகாந்த் அவர்களை தரம் தாழ்ந்து இன்றைக்கி முதல்ல வடிவேலு விமர்சித்தார். அவர் ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்கவே இல்லை. இவர் டார்கெட் விஜயகாந்த் தான். அதே போல் இன்றைக்கி அண்ணாமலைக்கு பதில் சொல்கிற அளவுக்கு நான் ஆள் இல்லைங்கிறத எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு ரேஞ்சில் இருக்கேன். அண்ணாமலைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், ஜெயக்குமார் மற்றவங்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. அவங்களே இல்லாட்டினா கூட அந்த கட்சியிலிருந்து வந்தவங்க ஏற்கனவே காயத்ரி ரகுராம் அண்ணாமலை அவர்களை பற்றி பொது வழியில் சொன்னது வீடியோ ஆடியோ அண்ணாமலை என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணுறாரு, மொத்த ஊழலின் உருவமே அவர் தான் அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறத விட காயத்ரி ரகுராம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காயத்ரி ரகுராம் இன்றைக்கி சேர்ந்தது அதிமுகவுக்கு ஓரளவுக்கு. ஏன்னா அவங்க போனோம்னா ஓரளவுக்கு என்ன இன்றைக்கி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் தாண்டி உங்கள் சினிமாலாம் ஓரளவுக்கு மக்களுக்கு அவரை தெரியும். இன்னொன்று, அவர் பிஜேபியை டார்கெட் பண்ணால் அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா பிஜேபியில் இருந்துட்டு வெளியில் வந்தவங்க டார்கெட் பண்ணால் அது இன்னும் எடுபடும். அந்த வகையில் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய நிர்மல் இதில் ஐடியிலேருந்து வந்தாலும் தினேஷ் இவங்கெல்லாம் வந்தாலும் இந்த மாதிரி எல்லாருக்கும் அறிந்த முகமாக பயங்கரமாக பேசக்கூடியவங்க. கடந்த காலத்தில் அவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லோரும் அவ்வளோ கொந்தளிச்சாங்க. அந்த அளவுக்கு பேச்சு இருக்கும். ஒரு கட்சிக்கு போனால் அந்த கட்சிக்காக ஒரு அளவுக்கு மீறி பேசுவாங்க அவங்க. அந்த மாதிரி இருக்கவங்க தான் இன்றைக்கி அதிமுகவுக்கு தேவை. ஏற்கனவே விந்தியா நல்லா பேசிகிட்டு இருக்க போது இப்போது அனைவருக்கும் அறிந்த முகமான காயத்ரி ரகுராமை கட்சியில் சேர்த்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது பெரிய ட்விஸ்ட்டாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இதில் அண்டர் கிரவுண்டில் நடந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் காயத்ரி ரகுராமை கட்சியில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் நடந்தது. இதில் திமுக கோட்டை விட்டதானா? கண்டிப்பாக கோட்டை விட்டு. திமுக நினச்சிருந்தா கட்சியில் சேர்ந்திருக்க முடியும். ஏன்னா திமுகவில் இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா தலைமை நினைத்தாலும் அதை கிரவுண்டில் வேலை பார்க்கறதுக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் கம்மி. அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இல்லைன்னா ஈஸியாக திமுகவுக்கு ஏன்னா அண்ணாமலையை காயத்ரி ரகுராமை கொண்டு திட்டியிருந்தால் இன்னும் நல்லது. ஏற்கனவே நிறைய பேர் என்ன சொன்னாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர போகிறோம். நம்ம பொறுத்த வரைக்கும் காயத்ரி ரகுராமுக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல முடிவு. ஏன்னா இன்றைக்கி பெரிய வலுவுள்ள ஒரு கட்சினா திமுக எதிர்த்து ஒரு அரசியல் பண்ண இன்றைக்கி அதிமுக அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்காங்க எளிமையான ஒரு தலைவர்னு. நம்மளும் இப்போ கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம், எளிமையாக தான் இருந்தார். ஏன்னா அவர் தன்னை நிலைநிறுத்திக்கணும். நிறைய தோல்விகள் இருந்தாலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நின்று காட்டணும். அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி வெளியில் மோடி அமித்ஷா இவர்கள் மதவாதிகள், இவர்கள் சுரண்டனவங்க, அண்ணாமலைக்கு அடிச்சோடியே தெரியாது, அண்ணாமலை மாதிரி ஒரு மோசமான ஆள் யாரும் இல்லை அப்படிங்கிறத எடப்பாடி சொல்கிறத விட அவங்க கூடயே இருந்த காயத்ரி ரகுராம் பாருங்கள் பெண்களை எவ்வளோ இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, குஷ்புலேருந்து எல்லோரும் எப்படி இருக்காங்க, ஏன் கௌதமி அவங்க வெளியில் வந்தாங்க, கௌதமியை ஏமாத்தினதே பிஜேபியில் இருக்கவங்க தான், அவங்கள பிடிக்க எவ்வளோ நாள் ஆச்சு, இதுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது யார், இப்படி பல விஷயங்களை. ஏன்னா அவங்க ரொம்ப தொடர்ந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் எடப்பாடியோட டார்கெட்டு அண்ணாமலை தான், திமுக கூட இல்லை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் புதுசாக ஒருத்தர் அண்ணாமன் அதிமுகவை சவால் விடுறது நான் யாருன்னு தெரியுமா, நான் மேனேஜர் இல்லை, நான் மேனேஜர் இல்லை தலைவர்னு சொல்கிறது. இவ்வளோ விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப நாள் சீனியரான எடப்பாடி பழனிசாமி எப்படி யோசிப்பார்? இன்னும் குறிப்பாக வெளிப்படையாக சொல்கிறதுனா 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி. அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன, வெளியிலேருந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலைக்காக பேசுகிறவங்க பாருங்கள் அந்த கம்யூனிட்டிலேருந்து புதுசாக ஒருத்தர் இளைய தலைவர் உருவாகிட்டார், நாளைய முதலமைச்சர் அண்ணாமலை சொல்ல வேண்டியதான், நாளைக்கு பிரதமர்னு கூட சொல்லக்கூடாது, ஜனாதிபதினு கூட சொல்ல. உடனே அண்ணாமலை இதுக்கு பதில் சொல்கிறாரு, இல்லை முதலமைச்சர் ஆகணும்னு எனக்கு ஆசை இல்லைன்னு. நமக்கே கஷ்டமாகுது. அப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிறது அவ்வளோ ஈஸியா? இப்போ தான் அவன் வந்தார் அண்ணாமலை, உடனே அவர் முதலமைச்சரான். ரஜினி வேற சொன்னாராம், ஏங்க ரஜினிக்கே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அவர் நின்னா, இப்போ ரஜினி இன்றைக்கே சொன்னால் ஓட்டு போடுவாங்களா மக்கள்? ரஜினியுடைய தரம் என்ன, அவருடைய வார்த்தை என்னங்கிறது
கடந்த காலத்தை சொல்லிட்டாங்க. ரஜினிகாந்த் சொல்கிறாருன்னு ஒருத்தர் சொல்கிறார் இவரை பற்றி. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி காயத்ரி ரகுராம் இனிமேல் அண்ணாமலையை டார்கெட் பண்ணுவதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் அப்படிங்கிற சொல்ல. ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை வந்து பக்கத்தில் இவர் அமர் பிரசாத் ரெட்டி, திருச்சி சூர்யா இவங்களெல்லாம் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு. அண்ணாமலை வந்து பணம் வாங்கி ஏமாத்துறாரு. ஆருத்ரா கோல்டில் அண்ணாமலைக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவருக்கு நிறைய பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்காரு. இப்படி அண்ணாமலை மேலே உண்மை இருக்குது இல்லைங்கிறத திமுக சொல்கிறதை விட இன்றைக்கி காயத்ரி ரகுராம் வச்சு சொல்ல போனாங்க. காயத்ரி ரகுராமுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நம்ம விசாரிச்ச வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் பிஜேபியை டார்கெட் பண்ணுறது ஒன்று. பிஜேபியில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் காயத்ரி ரகுராமுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க வந்து மேல்மட்ட அரசியல் நிறைய பேருக்கு தொடர்பு இருக்குது. அப்படிங்கும்போது அவர்களை இந்த பக்கம் இழுப்பதற்கான வேலை குறிப்பாக அண்ணாமலையை டார்கெட் பண்ணி ஒரு அரசியலை முன்னெடுத்து இருக்கிறார். ஏற்கனவே தனியாக இருக்கும்போது நீங்கள் காயத்ரி ரகுராம் மேலே ட்வீட் போடுவீங்க, அதெல்லாம் போடலாம். இன்றைக்கி அதிமுகங்கிற பெரிய கட்சியில் அவங்க போகும்போது இனிமேல் காயத்ரி ரகுராம் எடுத்து நீங்கள் பிஜேபிக்காரங்க பேசினா பிஜேபியில் ஒருத்தர் இருந்தால் அதிமுகவில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியும். அதனால் அதிமுகவில் பலம் பெற்ற கட்சியில் இருந்து கொண்டு அவர் பேசுவது அண்ணாமலை தரப்புக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வைத்தியமாக இருக்கும். இன்னும் அவங்க சொல்கிற மாதிரி அவர் மட்டும் இல்லை, வானதி ஈனது எல்லாத்த பற்றியும் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு பலம். இப்போதைக்கு தன்னுடைய வியூகம், அதாவது எல்லா கட்சியிலிருந்து ஆட்களை இழுப்பது அப்படிங்கும்போது தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஆளுமையை நிரூபிக்கணும், ஓரளவுக்கு பர்சன்டேஜ் ஏற்றணும். அப்படிங்கும்போது ஆட்களை திரட்டி கொண்டு இருக்கிறார். அதனுடைய ஒரு பகுதியாக எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே பிஜேபியிலேருந்து வந்த ஒருத்தர் இந்த பக்கம் சேர்க்குறாரு. அப்படிங்கும்போது எவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நம்மளால் என்ன முடியுது. அந்தளவுக்கு சீக்கிரம்லாம் சேர்த்துட முடியாது. ஏன்னா அவங்க நிறைய ஆஃபர்லாம் இருக்கும்போது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.